ஹாய் ஜான்சி, எப்படி பூமாலை தொடுப்பது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லித்தர்ற மெத்தட்ல பூமாலை தொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். பூமாலை தான் இல்ல, நீங்க செண்டு மாதிரி கடையில எல்லாம் கட்டி விக்கிறாங்க பாருங்க, அத கூட இதே மெத்தட்ல தான் செய்யறாங்க. சோ அந்த மாதிரியும் நீங்க செய்துக்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்ப நான் இங்க கொஞ்சம் சம்பங்கி பூ வச்சிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் சம்பங்கில கட்டி பழகிட்டு அடுத்ததா நந்தியாவட்டம், அப்புறமா மல்லிகைப்பூ அப்படி கட்டி பழகினீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். எடுத்ததும் மல்லிகைப்பூல கட்டினா கிரிப்பு வராது, ஏன்னா அது காம்பு சின்ன சின்னதா இருக்கிறதுனால. சோ இப்ப சம்பங்கில நம்ம மாலை தொடுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக 2 கலர் நூல்கண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். எதுக்கு நான் சொல்றேன், உங்க மாலை எவ்வளவு லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர்ல 4 நூல் நாம எடுத்துக்கலாம். 4 நூலோ 8 நூலோ உங்க இஷ்டம் தான். இப்போ இவ்வளோ லென்த் உங்களுக்கு மாலை வரணும்னா இவ்வளோ லென்த் நீங்க எடுத்துக்கணும். இது போக முடிச்சு போடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவும் விட்டுக்கணும். சோ இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் 4 நூல் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கலாம், அதனால தப்பு இல்ல. ஏன் நான் 2 கலர் எடுத்திருக்கேன்னா அப்பதான் உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியா புரியும். அதுக்காக நான் 2 கலர் எடுத்திருக்கேன். சோ இப்போ நம்ம இத கட் பண்ணிரலாம். இந்த 2 எண்ட்லயும் நம்ம முடிச்சு போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த எண்ட்ல நான் ஒரு முடிச்சு போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் எண்ட்ல நான் முடிச்சு போடும்போது இந்த ரெட் கலர் நூலையும் சேர்த்து வச்சு முடிச்சு போட்டுக்கிறேன். இந்த ரெட் கலர் நூல் நம்ம ஒரு நூல் வச்சா கூட போதும். நிறைய மெத்தட் இருக்கு மாலை கட்டுறதுல. இந்த மாதிரி உங்களுக்கு கத்து கொடுக்கும் போது ஈஸியா புரியும். அதனால நான் 2 கலர் நூல் கண்டும் இப்படி 4 நூலும் சிங்கிள் நூலுமா எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து இந்த எண்ட்ல நான் ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸி தாங்க மாலை கட்டுறது. இது பாத்தீங்கன்னா அப்படியே சுத்திட்டே வர வேண்டியதான். பூ கட்ட தெரியாதவங்க கூட மாலை கட்டிட முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஒரே ஒரு பூ மட்டும் சம்பங்கி, வழக்கமா நம்ம பூ கட்டுவோம் பாருங்க, அந்த மாதிரி வச்சு கட்டிக்கணும். இப்படி வச்சு மேல கீழே வச்சு இப்படி வச்சு நம்ம ஆல்ரெடி எப்படி பூ தொடுப்போமோ அதே போல தொடுத்துக்கலாம். அவ்வளவுதான், தொடுத்தாச்சா? இப்ப இது கிரிப்புக்காக நம்ம பிடிக்கிற நூல். சோ இத நம்ம கையில கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி கிரிப்பா வச்சுக்கலாம். ரொட்டேட் பண்ணி வச்சாதான் நமக்கு கிரிப்பு கொஞ்சம் நல்லா கிடைக்கும். இப்ப இத பேக் சைட் திருப்பிக்கோங்க, இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம மாலை சுத்த ஆரம்பிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃப்ளவர் எடுக்கிறேன். ஒன்னொன்னா வச்சும் கட்டலாம், 2 வச்சும் கட்டலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒன்னொன்னா சொல்லித்தரேன், ஏன்னா அப்பதான் புரியும். இதெல்லாம் நம்ம நகர்த்தி விட்டுறலாம். சோ இப்ப தெளிவா உங்களுக்கு க்ளோஸ் அப்ல வச்சு காட்டுறேன். இப்போ நான் இந்த இடத்துல வைக்கிறேன். வைக்கும் போது இந்த காம்போ, இந்த ப்ளூ கலர் நூல் இருக்கு பாருங்க, இதையும் சேர்த்து நம்ம இப்படி புடிச்சுக்கணும். இத நல்லா இப்படி புடிச்சிட்டு இந்த ரெட் கலர் நூல் இருக்கு பாருங்க, இத இப்படியே காம்பையும் சேர்த்து சுத்தணும், ப்ளூ கலர் நூலையும் சேர்த்து சுத்தி அப்படியே இந்த பக்கமா கொண்டு வந்துடணும். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப திரும்ப அடுத்த பூ, அவ்வளவுதான். இந்த ஒரு பூவோட வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த பூ வைக்கிறோம். அடுத்த பூ வைக்கும் போது அப்படியே நம்ம நெருக்கமா வச்சுட்டே வருவோம். வைக்கும் போது இந்த காம்பை விட்டுட்டு இந்த காம்பை இந்த ப்ளூ கலர் நூல் கூட சேர்த்து பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு அப்படியே நம்ம மேல இருந்து அப்படியே கீழே கொண்டு இந்த ஒரு காம்பு மட்டும் இப்படியே மேல கொண்டு வந்துக்கணும். அவ்வளவுதான். இப்ப லைட்டா அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு அடுத்த பூவை வைக்கணும். இப்ப வைக்கும் போது இந்த காம்பும் இந்த ப்ளூ நூலும் பிடிச்சுக்குங்க. இந்த நூல் நம்ம ஆல்ரெடி மேல எடுத்தது இப்படியே தான் இருக்கும். இத நம்ம இப்படியே கீழே கொண்டு போய் இந்த ப்ளூ கலர் நூலோட சேர்த்து நம்ம திரும்ப மேல எடுத்துக்கணும். இப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரொட்டேட் பண்ணிட்டே வரணும். ரொட்டேட் பண்ண அப்படியே மாலை எழ ஆரம்பிச்சிரும். நான் இப்போ உங்களுக்காக ஸ்லோவா சொல்லிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா இப்படியே கீழே கொண்டு போய் இந்த ப்ளூ நூலோட சேர்த்து வேற எந்த ஃப்ளவரையும் நம்ம டச் பண்ண கூடாது. அந்த ஒரு ஃப்ளவரோடைய காம்பு மட்டும் தான் டச் பண்ணணும். அழகா மாலை நமக்கு வந்துரும். இந்த லென்த் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. இனிஷியலா நீங்க பழகும் போது லென்த் வித்தியாசமா வரும். போக போக ஈவனா லென்த் வச்சீங்கன்னா தான் மாலையோட சர்க்கம்ஃபரன்ஸ் அழகா ஈவனா வரும். லைட்டா நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே வர வேண்டியதா. இந்த பூவெல்லாம் நம்ம பிடிக்க வேண்டியது இல்ல. இதுல கிரிப் கொடுக்கணும். இந்த ஃபிங்கர்ல இந்த கிரிப்பு தான் ரொம்ப முக்கியம். இந்த கிரிப்பை மட்டும் நீங்க லூசா விட்டுற கூடாது.
இப்படியே கிரிப் வச்சு இந்த இடத்துல இப்படி பிடிச்சுக்கோங்க. இது எங்க அப்படி மேல வருதோ அப்படியே திரும்பவும் உள்ள கொண்டு வந்து இந்த ப்ளூ நூலோட சேர்த்து இப்படியே நீங்க மேல எடுக்கணும். பாருங்க அழகா மாலை வர ஆரம்பிச்சிருச்சு. இது சம்பங்கிங்கிறதுனால நம்ம சிங்கிள் ஃபிளவரா வச்சு கட்டுறதுனால நமக்கு அப்படியே விலாசமா இருக்கு. இப்போ நம்ம டபுளா வச்சு கட்டலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. டபுளா வச்சு கட்டும் போது ரொம்பவே இன்னும் அழகா இருக்கும். இப்ப கத்து கொடுக்கறதுக்காக நான் இவ்வளவு நேரம் சிங்கிளா கட்டிட்டு இருந்தேன். இனி நான் டபுளா வச்சு கட்டுறேன். இப்ப பாருங்க இதேதான் 2 பூ வைக்கிறேன். ஒரு பூக்கு பதில் இந்த கிரிப்பு மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. கலண்டு வரவே வராது. இந்த ப்ளூ நூலுக்கு நேரா தான் வச்சுக்கணும் இந்த காம்பு பகுதியை. நீங்க இப்படியும் வைக்கலாம், உள்ள தள்ளியும் வைக்கலாம், எவ்வளவு வேணாலும் டிஸ்டன்ஸ் வைக்கலாம். ஆனா ஒரு பூ எப்படி வைக்கிறீங்களோ அதே போல எல்லா பூவும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க இப்படியே நான் கொண்டு போய் அந்த ஒரு பூவுடைய காம்புல மட்டும் தான் சுத்துறேன். வேற எந்த பூவுடைய காம்புலையும் சுத்தல. கூடவே இந்த ப்ளூ நூலையும் சேர்த்து சுத்துறேன். அவ்வளவுதாங்க, சுத்தியாச்சு. அப்படியே வெளியே எடுத்தோம்னா அதுவாகவே இப்படி ரொட்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வச்சோம்னா அடுத்தது நம்ம இங்க வைப்போம், அடுத்தது இங்க வைப்போம். இப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணி கட்டணும். அதுவா ரொட்டேட் ஆயிக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா அழகா ரொட்டேட் ஆயிக்கும். இப்போ அடுத்தது வைக்கிறேன். பாருங்க இந்த ப்ளூ நூலோட சேர்த்து வச்சிருக்கேன். எந்த பூக்கும் சம்பந்தமே இல்ல. இந்த பூவை நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்படியே நம்ம சுத்தி இந்த ப்ளூ நூல் விட்டு இப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதான். அவ்வளவுதான், ஒர்க் முடிஞ்சுது. இதை எடுத்தது பின்னால அப்படியே லைட்டா நம்ம இந்த காம்பை இந்த ஃபிங்கர்ல லைட்டா அப்படி ஒதுக்கி விட்டோம்னா அதுவே மாலை அப்படியே ரொட்டேட் ஆயிக்கும். இப்ப நம்ம காம்பை விட்டுட்டு ப்ளூ நூலை மட்டும் பிடிச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ஃபிளவர் 2 ஃபிளவர் வைக்கிறேன். இப்படி வச்சு இதே போல தூக்கி போட்டு இந்த ப்ளூ நூலோட சேர்த்து இந்த ரெட் நூலை இப்படி சுத்தி எடுக்கிறேன். கையில சும்மா பூ கட்டுறதை விடவும் மாலை கட்டி பழகிட்டா ரொம்ப வேகமாவும் வேலையாகும். பாக்கறதுக்கு ரொம்ப அழகா செண்டாட் இருக்கும். கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாலாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அது எல்லாமே இந்த ப்ரொசீஜர் தான். நடுவுல நீங்க 4 நூல் வைக்கிறீங்க பாருங்க. அது நீங்க 4, 8 எவ்வளவு வேணா வச்சுக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்ப சின்ன பூலாம் வச்சு கட்டும் போது நடுவுல நிறைய குண்டா வச்சோம்னா நமக்கு நல்ல செண்டு பெரிய செண்டா கிடைக்கும். இவ்வளவு பெரிய செண்டா கிடைக்கிறது, இவ்வளவு பெரிய செண்டா நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் நடுவுல நம்ம நிறைய நூல் வச்சுக்கிறது. சாதாரணமா ஒரு நூல் வச்சும் கட்டலாம், அல்லது நம்ம 4 நூல் 8 நூல் 10 நூல் அவங்கவுங்க இஷ்டம் தான். நீங்க செண்டு வாங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சைடும் அந்த சைடும் நிறைய நூல் வச்சிருக்கோம். ஏன்னா அதுக்கு ரீசன் அதுதான். அவங்க நிறைய நூல் வச்சு கட்டுவாங்க. இப்படியே நம்ம கட்டிட்டே வர வேண்டியதான். கட்ட அப்படியே இறங்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஹைட்டா நம்ம தூக்கி பிடிச்சிட்டு நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்ப பாருங்க ரொம்ப அழகா நமக்கு மாலை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வேணும்னா இடையில இந்த மாதிரி குட்டி ரோஸ் கூட வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். அல்லது உள்ளன் நூல் இருந்ததுன்னா அதையும் வச்சுக்கலாம். இது பூ மாலை மாதிரி பெருசா வரும். தலைக்கு சூட முடியாது. சாமிக்கெல்லாம் போடுவாங்க, அல்லது ஃபங்க்ஷன்ல கல்யாணத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி பெருசா மாலை வரும். நம்ம தலைக்கு சூடணும்னா இதே மெத்தட்ல மல்லிகைப்பூவோ அல்லது நந்தியாவட்டமோ போட்டு நம்ம சூடலாம். அல்லது முல்லைப்பூ வேற எதுனா இருந்தா சூட முடியும். அல்லது இந்த லில்லி பூவை நல்ல நெருக்கமா வச்சு அந்த வட்டம் சின்னதா இருந்ததுன்னா தலைக்கு வைக்க முடியும். இப்ப நான் ரோஸ் லில்லி பூக்கு பதில் ரோஸ் வைக்கிறேன். இப்ப இந்த ரோஸ் காம்பு பாருங்க, இந்த ப்ளூ கலர் நூல் கூட வச்சிருக்கேன். வச்சு அப்படியே ஒரு சுத்துறேன். சுத்துனா இந்த ரோஸ் இது கூட சேர்ந்து அட்டாச் ஆகி நின்றுக்கும். அடுத்ததா நான் இன்னொரு ரோஸ் சுத்துறேன். ஒரு வருஷம் நம்ம ரோஸ் இதே போல வச்சுட்டு அடுத்ததா நம்ம திரும்பவும் லில்லி பூக்கு போனோம்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், ரோஸ் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். இப்ப பாருங்க இப்படி வந்துருச்சா. இப்போ நம்ம இந்த ரோஸை நம்ம இப்படி திருப்பிட்டு அடுத்த ரோஸ் வைக்கணும். இப்போ அடுத்த ரோஸ் வச்சாச்சு. அப்படியே வரிசையா நம்ம ரோஸை வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப இந்த ரோஸோடைய காம்பை சுத்துறேன். வேற எந்த லில்லி பூ கூட எல்லாம் எதுவுமே அட்டாச் ஆகல, இது கூட மட்டும் தான் அட்டாச் ஆகுது. இப்ப இந்த காம்பை லைட்டா விரல்ல நகர்த்தி விட்டுட்டு இந்த நூலை நம்ம ஃப்ரீயா வச்சுக்கணும். அப்பதான் அது மேல அடுத்த ரோஸை வைக்க முடியும். இப்ப அடுத்த ரோஸை வச்சு திரும்பவும் நான் இன்னொரு வாட்டி இந்த காம்பு மேல வச்சு சுத்துறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ரோஸ் வச்சாச்சு.
சுத்தி ரோஸ் இருக்கு. இப்ப அடுத்தது திரும்பவும் நம்ம லில்லி பூக்கு போலாம். இதை எங்க ஊர்ல லில்லி பூன்னு சொல்லுவோம், சம்பங்கின்னு சொல்லுவோம். சோ இப்ப நம்ம இதை தொடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம மாலை இறங்க இறங்க நல்லா ஹைட்டா தூக்கி பிடிச்சிக்கணும். ஏன்னா நமக்கு மாலை இவ்வளவு தூரம் இறங்கிருச்சு. நல்லா ஹைட்டா தூக்கி பிடிச்சிட்டு நம்ம சுத்தணும். இப்போ நான் லில்லி பூ 2 எடுத்து வச்சிருக்கிறத அப்படியே 1 by 1 அந்த ரோஸ் மேலேயே வைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த காம்பு 2 காம்பும் இந்த ப்ளூ நூலும் நேருக்கு நேரா இருக்கு. இப்ப இந்த காம்பையும் ப்ளூ நூலையும் சேர்த்து நான் சுத்துறேன். அவ்வளவுதான், நமக்கு முடிஞ்சிருச்சு. எப்படி இத நாட் போட்டு பினிஷ் பண்றதுன்னு பார்க்கலாம். சும்மா நம்ம நாட் போட்டுக்க வேண்டியதுதான். இந்த பக்கம் ஒரு நூல் இருக்கு பாருங்க, இந்த பக்கம் ஒரு நூல் இருக்கு பாருங்க. இந்த 2 நூலையும் இழுத்து பிடிச்சு நம்ம கரெக்டா இப்படி நாட் போட்டோம்னா நம்ம ஒர்க் முடிஞ்சது, பிரிஞ்சு வராது. இந்த ரெட் கலர் நூலோட சேர்த்து வச்சு இப்படியே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா நூலை நம்ம கட் பண்றதுனா கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். பொதுவா செண்டு கடையில விக்கிறவங்க பார்த்தா இந்த மாதிரி கொஞ்சம் நூல் விட்டு வச்சிருப்பாங்க, நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா அது அவங்க திக்கா போட்டு கட்டுறதுனால அந்த நூலை விட்டு வச்சிருக்காங்க. இன்னும் நமக்கு நூல் எக்ஸ்ட்ரா இருக்கு. அவ்வளவு நீளத்துக்கு நம்ம மாலை நம்மளால கட்ட முடியும். பட் நம்ம இதோட நிறுத்திக்கிட்டோம். நம்மகிட்ட இவ்வளவுதான் பூ இருக்கு. சோ நம்ம நிறுத்தியாச்சு. இப்ப நான் 1/4 கிலோ பூ வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சம் ரோஸ் வாங்கிட்டு வந்தேன். இடையிடையே ரோஸ் வச்சு ஒரு அழகான பூ மாலைய கட்டி முடிச்சாச்சு. அவ்வளவுதாங்க. இன்னொரு நாள் நான் மல்லிகை பூ மாலை எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதே போல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க, அழகா இருக்கு இல்லையா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.